அன்பு கண்மணியே, உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆசைப்படி நீ என்னிடம் கேட்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எந்த குறையையும் வரவிடமாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் கண்களுக்கு தான் நான் தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து அப்பா நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் மனதில் இருந்தாலே போதும், எந்த தவறான பாதைக்கும் நாம் செல்ல மாட்டோம். அப்படிதான் குழந்தையே, உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும். உன்னை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு, நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ, நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும், நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர
என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக, ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, எல்லாருமே என் முன் சரிசமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பாடுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தி உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவியை உன்னால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. செய்யும் பொழுது பலனை எதிர்பார்த்து செய்யாதே. எந்த உதவியையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் மனம் திறந்த உதவி. அப்படித்தான் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் குழந்தையே. அப்படியே இருப்பாயா? உன் நல்ல எண்ணங்கள் போல் உன் வாழ்வும் உனக்கு நல்ல விதமாகவே மாறும். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட
தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லித் தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை, உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம்.
என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எல்லோர் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். அந்த திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா? எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறைவனின் சிந்தனைப்படிதான் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்றால், நான் என்னதான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் என்று கேட்கிறாயா கண்மணி? நீ ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். இதற்கான அர்த்தம், உன் சாயப்பா சொல்ல வருவதற்கான அர்த்தம், எதையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிடு என்பது அர்த்தம் கிடையாது என் குழந்தையே. உன்னுடைய செயல்களும் நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் வெளிப்படையாக, உண்மை தன்மையாக, நம்பிக்கை உண்மையாக வெறுமனே உன் மனதை வைத்து கொண்டாலே போதும். எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், தீவிரமாக யோசனையில் ஆளாகாமல், எதை பற்றுமே யோசிக்காமல் மனதை வெறுமனே அப்படியே வைத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் தன் தாய் அந்த குழந்தையை கவனித்து எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுப்பாளோ அதே போலத்தான் உன் சாயிநாதரும் குழந்தையே. உன்னை ரணப்படுத்தி, உன்னை ஏளனமாக பேசி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அந்த பேச்சையும் கீழ்த்தனமையான நடத்தையையும் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் மனதில் தைரியமில்லை. அதை தாங்கிக் கொள்ளவும் மனதில் வலுவில்லை. அதனால்தான் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வளவு நடத்தைகளையும் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்வுகளை உன் மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த அதே மேகங்கள் இன்று வானில் தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. உன்னால் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது என் குழந்தையே. அதே போல இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களும் சோதனைகளும் நாளை உனக்கு தொடராது. உன்னை எப்பொழுதும் தொடரவே தொடராது. சோகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இன்பமும் துன்பமும். உன் எதிரிக்கு நீ தோற்றப் போக வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். அப்படி அவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து கம்பீரமாக நில். அவர்கள் கண்களில் நிச்சயமாக ஒருவிதமாக பயம் தெரியும். அதை உன்னால் பார்க்க முடியும் கண்கூடாக. எனவே நம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வானே இழிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ அந்த எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நின்று போராடும் அந்த தோரணையில் உனக்கு வந்த சோதனைகளே உன்னை விட்டு விலகிவிடும், வந்த வடம் தெரியாமல். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து உள்ளேயே உட்கார்ந்திருப்பதை விட எது நடந்தாலும் தைரியமாக எழுந்து நில். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். ஆனால் எழுந்து நிற்பதை மட்டும் மறந்து விடாதே. குழந்தையே, மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான். எனவே நல்லதையே நினை. நல்லதை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே,
ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. இந்த வழி மூடிவிட்டதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் வாழ்க்கையை முடிவு செய்ய, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தில் புலம்பி புலம்பி உட்கார்ந்திருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தாலே உனக்கான ஒரு வழி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அதுவும் பிரகாசமாகவே தெரியும். உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது என் குழந்தையே. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. எது நடந்தாலும் மறந்து போய்விடு. நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. அது உன் மனதிற்கு தான் தீங்காக முடியும். அதேபோல் எது எதிர்த்து வந்தாலும் கடந்து சென்றுவிடு. ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்றுவிடு. அப்படி நீ செல்லும் பொழுது, புன்னகைத்து செல்லும் பொழுது, உனக்கு எதிராக வந்த அனைத்தும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும், நெடுதூரம் ஓடிவிடும். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் உண்மையாய் சொல், உறுதியாக சொல், அதையும் தைரியமாக சொல். கண்டிப்பாக உன் சொல் அங்கு எடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை அங்கு ஜொலிக்கும்.